ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா தேமா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு 2 வீடியோல எனக்கு பல பேர் பல விதமா திட்டின்னு இருக்கீங்க. அதெல்லாம் எனக்கு நான் ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் பேசுறேன். பட் ஆனா நீங்க புரியாம பேசிருக்கீங்க அப்படிங்கறதுனால அது என்ன விஷயம், எதுக்காக நீங்க என்ன திட்டினீங்க அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோக்குள்ள வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். யாருப்பா உன்னை திட்டினது? யார் உன்னை திட்டினது? சொல்லு யார் திட்டினா? மாதிரியே நடிப்பியே அப்படியே எல்லாம் ஒரு நாள் வந்ததான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படிங்கறது நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்க ஒரு கண்டினியூஸா ஒரு ட்ரிப் போனோமா, ஒரு 4 நாள் 5 நாள் ட்ரிப் போனோமா. அதுக்கு முன்னாடியும் சரி அதுக்கப்புறமும் சரி பாத்தீங்கன்னா ஒரே எண்ணெயில பொறுச்ச ஐட்டம்ஸ் மட்டும் தான் இவர் கேக்குறாரு. அது நல்லா நீங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். அதாவது இந்த கூற்று நான் ஒத்துக்கவே மாட்டேன்பா. இந்த கூற்று நான் ஒத்துக்கவே மாட்டேன். உன்னை திட்டினா உன்னை என்ன திட்டினாங்க, எதுக்கு திட்டினாங்கன்றத பத்தி பேசுறத விட்டு நீ ஏன் என்ன பத்தி இருக்கிற? செஞ்சு தர மாட்டேன்னு சொல்றாங்க. ஏன் செஞ்சு தர மாட்டேன்னு என்ன திட்டினீங்க அப்படின்னு கேட்டா இதுதான் காரணம். ஃபுல்லா எண்ணெயில வறுத்தது மட்டும் தான் கேக்குறாரு. காலிஃபிளவர் சில்லி, மஷ்ரூம் 65, அப்புறம் கருணக்கிழங்கு, சேப்பக்கிழங்கு இந்த மாதிரியே கேட்டுன்னு இருந்தா எனக்கு கோபம் வருது. ஏன்னா ஒரு தடவை சாப்பிடலாம். ஒரு மனுஷன் கண்டினியூஸா எண்ணெயில பொரிச்சது யாருன்னா சாப்பிடுவாங்களா? 15 டேஸா அதே தான் திங்கிறாரு. வெளியில போனா எனக்கு திங்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. எனக்கு திங்கிறதுக்கு என்ன இருக்குது? எனக்கு இதை விட்டா அது இல்ல, அது விட்டா இல்லன்னு. ஏன் காய்கறி எல்லாம் பொரியல் செஞ்சா சாப்பிட மாட்டாங்க? ஏன்னா அதெல்லாம் அவங்க வாய்க்கு உணவா இல்ல. உணவா இருக்கிறதால இந்த சுருக்குன்னு இருக்கிற மாதிரி தான் கேட்கணும்னு திங்குறாங்க. அதனால அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நாளைக்கு பின்னாடி ஃபியூச்சர்ல சஃபர் ஆக போறது எங்க ஃபேமிலி தானே தவிர என்ன ஒரு மனுஷங்க ஒரு வயசுக்கு ஏத்த மாதிரி தான் சாப்பிடணும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு தூக்கி அடிச்சு விடுவேன் மொபைல. வயசுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? சாப்பிடறதுக்கும் வயசுக்கும் சம்பந்தம் கிடையாது. 40 வயசுக்கு மேல உனக்கு டெய்லி எண்ணெயில பொரிச்சு சாப்பிடலாம். அதுவும் இல்லாம இப்ப ரீசெண்டா போனா மேரேஜ் முன்னாடி சுகரே அவருக்கு வந்தது. சுகர் இருக்கிறவங்க டெய்லி எண்ணெயில பொரிச்சு சாப்பிடலாமான்னு நீங்களே சொல்லுங்க. ஸ்வீட் சாப்பிடலாமான்னு நீங்களே சொல்லுங்க. அதுக்கப்புறம் கண்டது கடிது களிமுட்டி எல்லாத்தையும் சாப்பிடலாமான்னு நீங்களே சொல்லுங்க. ஒரு டயட்ல ஃபுட் இருக்கணும்னு சொன்னா அதை சாப்பிட மாட்டேன்றாரு. செஞ்சு தர மாட்டேன்னு சொல்லல. வெஜிடபிள்ஸ் குக் பண்ணி பொரியல் மாதிரி செஞ்சு தர அதெல்லாம் சாப்பிட அப்படின்னா அதெல்லாம் வேணாமா. எனக்கு எண்ணெயில பொரிச்சுதான் வேணும் அப்படின்னா செய்ய முடியாது. என்ன வெஜிடபிள்ஸ் நீ வேக வச்சு புத்த? ஆமா, நீங்களே வீடியோ எடுத்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க சாப்பிட்டதெல்லாம் நீங்களே ஒரு 10-15 நாள் வீடியோ எடுத்து பாருங்க. எண்ணெயில பொரிச்சுதான் சாப்பிட்டுருப்பாரு. நல்லா பாருங்க. ஏன்னா காய்கறி சாப்பிட்டா, கீரை சாப்பிட்டா அவங்க ஜாதியில தள்ளிடுவாங்க. கீரை எல்லாம் நான் ரெகுலரா தின்னுவேன். எப்படி இருக்குது இன்னைக்கு கீரை? எப்ப வாங்கின கீரை? முந்தானேத்து வாங்கினேன். ஏன் கீரை எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியல. இது கடையிற கீரை, சிவப்பு கீரை, பொரியல் கீரையா? இது நல்லாதான் ஒட்டிக்கலாம். ஓ சரி. இது கிளீன் பண்ணணும் போல. இல்ல இது பொரியலா குழம்பா? இதுவா கடையறதா? போடலாமா இல்லனா கடையறது பண்ணிடு. கடையலாமான்னு தெரியல. ஐயோ ஆலிசா வக்கீல. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது கிளீன் பண்ணும் போல ஆயாம வேலைக்கு ஆகாது போல. இது நல்லா இருக்குது, அப்படியே எடுத்து வெட்டலாம்னு நினைச்ச முடியல. அதனாலதான் நான் இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம ஒரு டயட் இருக்கணும் தான், பட் சாப்பிடணும் தான். அதுக்காக கண்டினியூஸா எண்ணெயில பொரிச்சதையே சாப்பிடக்கூடாது. உங்களுக்கே தெரியும். கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸ், முட்டைகோஸ், இந்த மாதிரி வெண்டைக்காய், பாவக்காய் நிறைய பேர் சொன்னீங்க. புடலங்காய், பீக்கங்காய் இதெல்லாம் சாப்பிடுனா சாப்பிட மாட்டாங்க. இதெல்லாம் பொரியல் பண்ணி கொடுத்தா வேணான்றுவாங்க. இந்த மாதிரி எண்ணெயில பொரிச்சதுதான் டெய்லி வேணும். ஆனா மாசத்துல ஒரு நாள் எல்லாருமே பாவக்காய் சாப்பிடுறது நல்லது, அது தெரியுமா? சாப்பிடணும் தான், இதெல்லாம் வேணான்றாங்க. அதனாலதான் நான் திட்டுறேன். அதனாலதான் நான் செஞ்சு கொடுக்க முடியாது. உனக்கு என்ன வேணுமோ நீ கடையில போய் சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்றது. அதனாலதான் செய்யறதுக்கு சங்கடப்பட்டு நான் என்னைக்குமே எதையுமே நான் செஞ்சு கொடுக்க மாட்டேன்னு சொல்றதே கிடையாது. அதனாலதான் இந்த பிரச்சனை இந்த வீட்டுக்குள்ள வரதே தவிர வேற எதுக்காகவும் கிடையாது. நீங்களும் புத்திமதி கொஞ்சம் சொல்லுங்க. எனவே அப்ப பார்த்தாலும் கழுவி ஊத்தாதீங்க. ஒரு இழிச்சு வாய்ச்சி கிடைச்சிட்டா அப்படின்னா ஃபுல்லா எம்எல்ஏ திருப்பிடுவீங்க. இவர் என்னமோ நல்ல ஒரு மாதிரி இந்த வீடியோல பேசிடுவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தப்பு எல்லாமே என் மேலன்னு திருப்பி விட்டுறதுக்கு அப்புறம் நீங்க பேசுவீங்க. இதுதான் நடக்குது இந்த வீட்டுல. நீ பேசுறது குக்கருக்கே பிடிக்கலப்பா. அபாண்டம் பேசுன 2 குக்கரே கத்தின்னு கிடக்குது. 2 செகண்டுக்கு ஒரு வாட்டி கத்துது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப என்னன்னா இப்ப என்ன செய்யுதுன்னு எனக்கே தெரியல. இன்னைக்கு காய்கறி வெஜிடபிள்ஸ் எதுவுமே வாங்கல. கீரை வாங்கி வச்சிருந்தேன். இந்த கீரை காயணும் போல, ஆஞ்சாதான் வேலைக்கு ஆகும் போல. அதுக்கு முன்னாடி இது வேலைக்கு ஆகாது. இது குழம்புல போட்டு கடையலாமான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நீ காரக்குழம்பு செய் பேசாம. சிவப்பு கீரை காரக்குழம்பு எனக்கே என்ன செய்யுதுன்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏதாவது பருப்பு வேக வச்சிருக்கேன். இதுக்குள்ள என்ன போடுறதுன்னு யோசிச்சுட்டு வரலாம் வாங்க. ஜூம் இன் கீரையை ஜூம் இன் பண்ணணும். ஜூம் அவுட் அப்படியே பண்ணி பேபி மாவை காட்டுறோம். இல்ல இதுல போட்டு கடையலாமான்னு தெரியல. கடைஞ்சுதான் பாப்போமா இல்ல ரெட் கலர்ல ஆயிருமே. இங்க இருந்து குரல் குத்தினா ஆலிசாக்கா இது செய்யலாமா வேணாமான்னு சொல்லுங்க. அதையா நீ செய்யமான்ற? சரி கேளு. எதையுமே ஈஸியா செய்யறதுக்கு உனக்கு பிடிக்காதா? கேளு ஆலிசாக்கா, கேளு. போன் போடு. சொல்லல. இது கடைஞ்சு சாப்பிட்டு நானுமே பார்த்தது கிடையாது.
இது எங்க ஊர்ல எல்லாம் நாங்க பொரியல் தான் பண்ணுவோம். ஆனா இல்ல நான் பாத்துருக்கேன், எங்க ஆயா கடைஞ்சி தாளிச்சு கொடுக்கும். உடனே உங்க ஆயா போறான திருத்திப்பேன். உண்மை, எங்க ஆயா பல விதமா செஞ்சிருக்குது, அதனால சொல்றேன். நீ எந்த டவுட் வேணும்னாலும் நீ எங்க ஆயா உயிரோடு இருந்தா ஆயாவை கேட்டிருக்கலாம், பர்ஃபெக்டா சொல்லிருக்கோம். சரி, அதுக்கு நான் சொர்க்கத்துக்கு தான் போகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது என்ன பண்றதுன்னு தெரியல, பொரியல் தான் பண்ணணும் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. நானும் பொரியல் தான் இதை பண்ணி சாப்பிட்டுருக்கேன். அதனால நம்ம இப்ப என்ன பண்ணோம்னா சாம்பார் வச்சிருவோம். சாம்பார் வச்சுட்டு முட்டை வறுத்துக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்றேன். வேற எதுவுமே இல்ல, முட்டையை வறுத்து சாப்பிடுங்க போங்க. நீ வழக்கம் போல எண்ணெய் சாமான் எடுத்து வறுத்து என்னது நீ என்னமோ அவிச்சதும் வேக வச்சதையும் பொரியல் பண்ணதையும் வச்சிருக்கிற, நான் அதை விட்டுட்டு வறுத்து சாப்பிடுற மாதிரி பேசுறேன். இருந்தா நான் ஏன் செய்ய போறேன் கேட்டா அப்புறம் என்ன காய் வாங்க மாட்டேன்ற. காய் வாங்குன்னு எப்ப சொல்ற? நீ கடைக்கு போகும்போது என்னைக்காச்சும் கூப்பிட்டு சொல்லி இருக்கிறியா? நான் ஒரு நாளைக்கு 20 வாட்டி கடைக்கு போறேன். இல்ல எனக்கு அதெல்லாம் தேவையில்ல, எனக்கு தேவையில்லாத விஷயம் அது, எனக்கு அது தேவையில்லாத விஷயம். நான் கக்கூஸ்ல உட்காந்தும் போது சொல்லுவேன் வெஜிடபிள் வாங்கிடுவான்னு, இல்ல நான் பால்கனில நிக்கும் போது சொல்லுவேன் வெஜிடபிள் வாங்கிடுவான்னு, இல்ல நான் வேற ஏதாவது முக்கியமான வேலையை பார்த்துன்னு இருப்பேன் அப்ப சொல்லுவேன். நான் உனக்கு கேக்குறேன், நான் கடைக்கு போகும்போது நீ என்னைக்காச்சும் நீ தானே சாப்பிடுற, அப்ப வீட்டுல காய்கறி எனக்கு வேணாப்பா. நான் மிக்சரு சிப்ஸ்ன்னு ஏதோ ஒன்று தொட்டு ஊறுகாய் ஏதோ ஒன்று தொட்டு தின்னுப்பேன். இப்ப வலிக்கு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்க நடக்கிறது. அதனாலதான் சரியா, அவருக்கு வந்து பொரியல் இறங்காது. நான் ஒன்னும் டிஸ்டர்ப் பண்ணனா? நான் ஒன்னும் டிஸ்டர்ப் பண்ணல. அப்புறம் நான் ஒன்னு டிஸ்டர்ப் பண்ணி நான் கருணக்கிழங்கு சேப்பக்கிழங்குலாம் நான் உருளைக்கிழங்குலாம் வாங்கிட்டு வந்தேன்னா நீ இது செவட்டி கடாசுற. கேட்டா வருத்தத்து பொரிச்சது சாப்பிடுறேன்ட்டு கத்துற. என்னைக்காவது நாளைக்கு சாப்பிட்டா நீ பரவாயில்ல, டெய்லி அதுதான் கேக்குற. இதுதான் பிரச்சனையாவே வருதுங்க. சண்டையே வருது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குள்ள. நான் டெய்லி கடைக்கு போறேன், வெளில போறேன், வரும்போது நீ எனக்கு கேரட் வாங்கிடும். கேரட் வாங்கிட்டு வந்து என்ன பண்ண? அன்னைக்கு பொரியல் பண்ணிட்டில்ல கேரட்ட, சாப்பிட்டேன்ல, சாப்பிடாமையா வச்ச. இதுதான் வீட்டுல சரியா? அதுதான் நீ சொல்லு, நான் வாங்கிட்டு வந்து தர போறேன். இப்ப வேணுமா உனக்கு? இது இப்ப வெட்டி பேச்சு வீண் பேச்சு. இப்ப வேணுமா உனக்கு? என்ன வெஜிடபிள் வேணும் சொல்லு, பரவாயில்ல வெயில் அடிச்சாலும் நான் போய் வாங்கிட்டு வரேன். நீ வீடியோ பிலிம் காட்டுறது நீ என்ன வேணாலும் பண்ணுவ சரியா? அது வந்து நான் வந்து அப்படியெல்லாம் இருக்க மாட்டேன். நான் எப்பயும் ஒரே மாதிரிதான். நான் திட்டு வாங்கினாலும் இது பண்ணாலும் நான் நல்லவதான் சரியா? உன்ன மாதிரி வந்து நடிக்கிறவங்க கிடையாது, டிராமா குயின்ஸ் நீங்களாம் சரியா? இப்ப காலையில நான் போயிட்டு வந்தேன். நான் எங்க போயிட்டு வந்தேன்? காலையில சொல்லு. ஹாஸ்பிட்டல் போனேன். இப்ப நான் எப்படி இருக்கிறேன்னு பாரு, இந்த காட்டு. பத்தியா நீ யாருன்னு மெட்ராஸ் ஃப்ரெண்ட்ஸ் உன்னை கேட்டாங்களா யாராச்சும்? இல்ல இதுதான் கண்ணு. இந்த கண்ணு செவந்திருக்குது. எதனால அப்படின்னா அதுக்கும் காரணம் பேபிமா தான். கேரளா டூர் போனதுனால கண்ணுல மண் அடிச்சு மண் கட்டி இருக்குது. மண் உருண்டு கட்டி மாதிரி கண்ணுல சதை வளர்ந்துருக்கு, கட்டி இருக்குதாமா. டாக்டர் அப்படியே கிட்ட எடுத்துன்னு வந்து அப்படி பார்த்தாரு, லென்ஸ்ல பார்த்து வாவ் எப்படி உங்களால பார்க்க முடியுது, அங்க பெரிய இதுவே வளர்ந்துருக்குதே தெரியலையா உங்களுக்கு? நான் 2 நாளா பாத்துக்கிறேன். என்னடா இது மேல ஏதோ ஷேடு போட்ட மாதிரி இருக்குதே கண்ணுல. 2 டேஸா பாத்துக்கிறேன். நேத்து போலான்னு பார்த்தா அவர் வந்து ஏதோ முக்கியமான ஆபரேஷன்ல இருந்ததுனால அப்பாயின்மெண்ட் எனக்கு ஒழுங்கா கிடைக்கல. சோ அதனால இன்னைக்கு காலையிலேயே எழுந்துச்சு திரும்பி காலையில பார்த்தேன். ஏதாவது கம்மியா இருக்கும்னு பார்த்தேன், கம்மியா ஆனா மாதிரி தெரியல. சரி எதுக்கும் போயிட்டு வந்துருவோம். கண்ணு ஏற்கனவே கண்ணு கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது, திரும்பி ஏதாச்சும் ஆயிட போகுதுன்னு சொல்லி போனா நீங்க வந்து டஸ்ட் பட்டுருக்குது, அது அப்படியே கிளாட் ஆகி என்னமோ அப்படியே நிக்குது, மேல சதை வளர்ந்த மாதிரி நிக்குது. நீங்க 15 minutes ஒன்ஸ் வந்து ஒரு இது தரேன், டிராப் தரேன், அது ஒன்னு போடணும். அடுத்த 15 minutesக்கு இன்னொன்னு போடணும், அதுக்கு அடுத்த 15 minutesக்கு இன்னொன்னு போடணும்ட்டு 3 கண்டினியூஸா மாத்தி 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 இன்னைக்கு ஃபுல் டே 15 minutesக்கு ஒன்னு போடணும். நாளைக்கு ½ an hourக்கு ஒன்னு போடணும்னாங்க. இப்ப எனக்கு டைம் ஆயிடுச்சு. இது செகண்ட் இது ஒண்ணு நான் இப்ப போடணும். நான் போய் போட்டு வந்து உங்களை மீட் பண்றேன். ஜூம் இன் பண்ணி செகண்ட் டைம் காட்டுறேன் பேபிமாவை. என்னப்பா டிசைட் பண்ண? சாம்பார் செய்ய யாரும் என்னமோ பண்ணு வச்சிடாங்க. சட்டி வச்சாச்சு. பா நீ வந்து என்னன்றான் சிக்கன் வேணும்னு. ஒருத்தர் என்னங்கிறாங்க சிக்கன் சாப்பிட மாட்டேங்கிறாரு. நான் என்ன சும்மா இந்த கதையில் டகால்டி எல்லாம் ஒன்றும் தெரியாத ரைட்டா? சிக்கன் வேணும்ன்றவங்களுக்கு சிக்கன் போடு. சிக்கன் நான் வேணான்னு தானே சொல்றேன். நானே எனக்கு சிக்கன் 3 கிலோ சாப்பிடுவேன். கிச்சனுக்குள்ள எல்லாத்தையும் வாங்கி வந்து வச்சிருக்கணும்ப்பா. நீங்க வாங்கி வந்து வச்சிருக்காம நீ போக மாட்டியா, நீ வாங்க மாட்டியான்னு கேட்காதீங்க. எங்க வீட்டுல அந்த பழக்கம் கிடையாது. எங்க வீட்டுல பாய் தான் போய் எல்லாத்தையும் வாங்கி வந்து வைப்பாரு. அவர் வந்து வாங்கி வந்து வைக்காதனாலதான் இத்தனை பிரச்சனையும் வருது. பாய் போவாருல்ல,
அப்ப குட்டி பாயை அனுப்பிச்சு வைக்க வேண்டியது தானே, போய் வாங்கி வாடா. இன்னும் ட்ரைனிங் ஆகல. எதுக்குப்பா? இப்ப நான் வந்து என்ன பண்ண போறேன், போய் வெட்ட கோழியா புடிச்சு அதை உரிச்சு கட் பண்ணி அத்துன்னு வர போறேன். நானும் போய் கேட்கிறேன், 1/2 கிலோ போடுங்க, 3/4 கிலோ போடுங்க, 1 கிலோ போடுங்கன்ட்டு. அவங்க இப்போ என்ன தராங்களோ அதை தானே வாங்கின்னு வரேன். நீ அதுக்கு 1000 பேச்சு பேசின்னு இருப்பியா, அதை கேட்டுன்னு தானே இருக்கிறேன். லாங் ஷாட்ல நீ பேசினேன், எனக்கு கண்ணுல நான் மருந்து விட்டு உட்காந்துருந்ததுனால நான் கவனிக்கல. சொல்லு. அப்படி கிடையாது, நீங்க வந்து எல்லாத்தையும் வந்து காலையிலே ரெடி பண்ணி வைக்க மாட்டேன்றீங்க. காலையிலே நீ ஏமா சொல்லலன்னு கேட்காதீங்க. காலையில நான் வந்து டெய்லி சொல்லிட்டு தான் இருக்கிறேன், காய் வாங்கிட்டு வா, காய் வாங்கிட்டு வான்னு. காய் வாங்கிட்டு வர மாதிரி தெரியல, அதனால இருக்கிற காய் பொண்ணா செய்ய வேண்டியதா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட ஓகே. இதுக்கப்புறமாச்சும் ஒழுங்கா போய் எதையாவது வாங்கி வச்சு சமைச்சு சாப்பிட்டு பழகணும், இல்லைன்னா வேலைக்கு ஆகாது. எப்ப பார்த்தாலும் என்ன செய்யறதுனே தெரியாம ஏதாவது ஒண்ணு போட்டு செய்ய வேண்டியதா இருக்கு. கொஞ்சம் சாயந்தரம் போகும்போது காய்கறிகள்லாம் வாங்கி வரணும். என்ன கேட்க மாட்டியா நீ, ஏன் சைலண்டா இருக்கிறேன்னு சொல்லு. நான் சொன்னா அப்புறம் நீ என்ன ஆஃப் த கேமரா திட்டுவ. எதுக்கு திட்டுவ? ஐயோ என்னப்பா, என்னத்தையோ போட்ட உடனே பருப்பு தூக்கி தலையில ஊத்திட்ட. ஏதோ ஞாபகத்துல சின்ன வெங்காயம். சரி, வெங்காயம் தானே, அது என்ன பிரச்சனை இல்ல. நீ என்னமோ இது தூக்கி போட்ட மாதிரி பேசுனீங்க. இதே மாதிரி பருப்பு குழம்பாவே வச்சிருப்பா. பல நாள் ஆச்சு இல்ல. சாம்பாரா பருப்பு குழம்பா? ஒயிட்டா இருந்தா பருப்பு குழம்பு, கலரா இருந்ததுன்னா சாம்பார். போட்டியா? சரி போட்டு, பரவாயில்ல விடு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிம்பிளான ஒரு சாம்பார் குழம்பு வச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு முட்டை வறுத்துக்கலாம். அவ்வளவுதான். என்ன வேணுமா? என்னது? சட்டன் முடிச்சுட்டு போட்டு இது வேலையா? ஆமா, அது நல்லாவே இல்ல. கொஞ்சம் கீரையெல்லாம் நல்லா இருக்கிற கீரையை மட்டும் தான் எடுத்து வச்சிருக்க மாதிரி இருக்குது. ஃபுல்லா 2-3 நாள் ஆனதுனால ஒரு மாதிரி நசன்னு ஆயிடுச்சு. அது ஃபுல்லா பூச்சி வெட்டா இருக்குது இலையெல்லாம். அதெல்லாம் போடுறதுக்கு எனக்கு மனசு கேட்கல. சரி, இருக்கிறத மட்டும் எடுத்துட்டு மீதியெல்லாம் வந்து தூக்கி போட்டு உனக்கு மட்டும் சரி பொரியல் இது பண்ணிடலாம். நம்ம முட்டை சாப்பிட்டா நீயாச்சும் கீரை பொரியல் ஒரு ஆளை சாப்பிட முடியும். சரி, அதனால கீரை பொரியல் செஞ்சிடலான்ட்டு இப்ப வேக. எனக்கு என்ன குழம்பு? உனக்கு வந்து இது குழம்பா? சாம்பாரா? அதுக்கப்புறம் ஆலிஸ் அக்கா வீட்டுல இருந்து ஏதோ ஒரு கீரை குழம்பு கொடுத்துக்கிறாங்க. வெந்தய கீரையா? என்ன கீரை? தெரியல, ஏதோ ஒரு கீரை. கேக்கல என்ன கீரைன்னு தெரியல. அது ஒரு குழம்பு. அதுக்கப்புறம் வந்து ரெட் கீரை பொரியல் உனக்கு. இதுக்கு மேல உனக்கு ஒன்னும் சாப்பிட்றதுக்கு இப்போதைக்கு கொடுக்க முடியாது. நாளையில இருந்து காய்கறி வாங்கிட்டு நான் இதையே சாப்பிட்டுக்கிறேன். நாங்க வந்து சாம்பார் முட்டை பொரியல் சாப்பிட போறோம். வேற என்ன விஷயம்? இன்னைக்கு நான் வீடியோ ஓடி நிக்குது, கேள்வி எல்லாம் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் உன்னோட பதில் என்ன தெரியல. என்னப்பா, என்ன வீடியோ நீ போடுது? வீடா? சரி சரி, நான் என்ன பாக்கல ஃப்ரெண்ட்ஸ். நான் வேலையா இருந்ததுனால கவனிக்கல. எல்லாத்தையும் போயிட்டு எல்லாத்தையும் என்னன்னு பார்த்துட்டு கேதர் பண்ணிட்டு அடுத்த வீடியோ நாளைக்கு வீடியோ உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? பகாலாபாத் மாதிரி ஏன்பா செய்ய மாட்டேற நீனு? இந்த நீக் மூவில எல்லாம் செய்வாங்கல்ல பருப்பு குழம்பு, சாம்பார் சாதம்பா. அது சாம்பார் சாதம் தான். அது அந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம்ல நீனு. அந்த மாதிரி உனக்கு ஒருத்தனுக்கு தான் பிடிக்கும். வீட்டுல இருக்கவங்க யாருமே அது சாப்பிட மாட்டாங்க. அதுவும் சாம்பார் சாப்பாடு தான். சாம்பார் சாப்பாடு வேற, பருப்பு சாதம் வேற. கொலன்னு கொடுத்தா அதுங்க சாப்பிடாதுங்க. அதனாலதான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டான். பசிக்குதே, சாப்பிடலாம். மாம்பழம் இருக்கே, அதை மறந்துட்டியப்பா நீ? மாம்பழம் இருக்குதுதான். மாங்கனி. ஆனா அது மாங்கனி இல்ல, மாங்காய். புளிக்குது. டைம் ஆமாப்பா, 3 o'clock ஆயிடுச்சுப்பா. இல்ல, காலையில டிஃபன் செஞ்சனா ஏன் சாப்பிடலாம? அவன் டிஃபன் அப்படியே இருக்குது. யார் செஞ்சா அவனுக்கு நான் டிஃபன் கொடுக்குறாங்களா? இவன் அதுக்கு மேல இது ஃப்ரெண்ட்ஸ். அம்மா செஞ்சாதான் சாப்பிடுவேன், அம்மா செஞ்சாதான் சாப்பிடுவேன் பட்னியாவே சுத்தின்னு இருக்குது. பொரியலுக்கு ரெடி ஆயிடுச்சு. என்ன பண்ணிருக்கிறேன்? வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டு. நாட்டு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, இது காஞ்ச மிளகா. நல்லா வதக்கின்னு இருக்கேன். தக்காளி எங்க காணோம்? தக்காளி எல்லாம் போடக்கூடாது. இப்ப வாயில சொல்லிட்டேன். வதக்கிறதுனாலே வெங்காயம் தக்காளி, அதனால டப்புக்குன்னு சொல்லிட்டியா? வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. ஓகே, என்ன பண்ணணும்னா கீரையை எடுத்து போடணும். போடு போடு.
அது சிவப்பு கீரைன்னு சொல்லக்கூடாதுப்பா, அதுக்கு ஒரு பேர் இருக்கும்பா. சிவப்பு தண்டு கீரை தான்ப்பா இது, எல்லாருமே சொல்லிட்டாங்கப்பா, லாஸ்ட் வீடியோல பேர் சொல்லிட்டாங்கப்பா, சிவப்பு கீரை தான். ஓஹோ, சிவப்பு தண்டு கீரை. இதுக்கு தனியா அதுக்கு பேர்லாம் கிடையாது. இது என்ன, இதனால என்ன யூஸ்? இல்லை என்னமோ உடம்புக்கு நல்லது அப்படின்னு போட்டுருந்தாங்க, கை கால் வலியெல்லாம் இருக்காது அப்படின்னு போட்டுருந்தாங்க. நீ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன மாதிரி எண்ணெயை சேஞ்ச் பண்ணிருப்பா, இது காலியான பிறகு. ஆமா, செக் எண்ணெயை வாங்கிட்டு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், அப்படிதான் பண்ணணும். கொஞ்சம் ஏஜ் ஆகும்போது நம்மளே மாத்திக்கணும். ஓகே, வேகட்டும். அடுத்து நம்ம முட்டை பொரியல் செய்யணும். நீ என்னென்னலாம் டிஷ்ஷஸ் நிறைய பண்ணிட்டு இருக்கப்பா, அதெல்லாம் சொல்லணும்லப்பா நீனு. ஒன்ஸ் அப்பான் அ டைம் நான் வந்து என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, சோ நம்ம கிச்சன் சரியில்லை, சோ அதனால பாவம் சூரியன் எதிர்க்கே உதிக்குது, சோ பேபிமா வந்து வெயில்ல வாடுது அப்படின்னு நினைச்சேன். ஆனா முக்காவாசி லேடிஸ் அந்த மாதிரிதான் வாடுறாங்கன்னு நான் அப்புறமா இப்ப லேட்டஸ்டா தெரிஞ்சுக்கினேன். சோ இது நீ ஒரு பெரிய விஷயமாவும் பேசக்கூடாது. எல்லாரோட பாடியும் ஒரே மாதிரி இல்ல. சோ அது சேம் டயலாக், ஐ டோன்ட் வாண்ட் திஸ் டைப் ஆஃப் டயலாக்ஸ். பிடிக்கல, அப்படி சொல்லு. ஈரமாயி எனக்கு கோல்ட் ஆகுது. இப்ப மொட்டை அடிச்சுக்கோப்பா, 10,000 ரூபாய் செலவு பண்ணி முடியும். பாடி ஃபுல்லா வேக்குது, அதுக்கு என்ன பண்றது? உனக்கு கூலர் ட்ரெஸ் தான் போடணும். அதனாலதான் சரி. கடப்பா ஒரு ஃபேன் ஒன்னு வாங்கினியா, என்ன பாச்சு? அது போயிடுச்சு இல்ல, அது ஒரே நாள்ல. கீரை எல்லாம் செம்மையா ஆயிடுச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கீரை இப்ப நான் மட்டும் தான் சாப்பிடுவேனா, நீங்களாம் சாப்பிட மாட்டியா? ஏன்? என்ஜாய் பண்ணுவேன், காலையிலே சாப்பிட்டேன். அதுவே டிம்முன்னு இது எனக்கு இப்போ வர லேட்டா தான் சாப்பிட்டேன். முதலாச்சும் 11 மணிக்கு சாப்பிட்டேன், எனக்கு 12:30 மணிக்கு 1 மணிக்கு சாப்பிட்டேன் பிரேக்ஃபாஸ்ட். அவ உன்னோட அந்த அக்கா அந்த மாதிரி பண்ணுது இல்ல, அவங்க சீக்கிரம் குடுத்துட்டாங்க. இன்னைக்கு ரெபேகா ரொம்ப நாள் கழிச்சு ரெபேகாவை பார்த்தோமா, அது வந்து அப்படியே நாயை பேசினே உட்காந்து வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். அது வேற வந்து ஐடியா எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்கு, மேகாலயா போங்க, இங்க போங்க, அங்க போங்க அப்படின்ட்டு. ஆமா, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ கடைசியா நம்ம சென்னை ரிசப்ஷனுக்கு வந்தது, மேரேஜுக்கு வந்தது, அதுக்கப்புறம் நடுவுல ஆலயா காண ரிசப்ஷனுக்கு வந்தது, அதுக்கப்புறம் ஆகி போச்சு 3 மாசமே ஆக போகுதுப்பா இங்க வந்து. அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெபேகாவை. அதனால இன்னைக்கு வந்தோடனே ரெபேகா அதிசயமா தெரிஞ்சது. இவரு கூட கேட்டுனே தான் ரொம்ப நாளா, ஆலிசா காட்ட எங்கக்கா உன் பொண்ணு வர்றதே காணும். ஏன்னா ஆலிசாக்கா பிஸி ஆயிடுச்சா, அதனால அதுவும் இந்த பக்கம் எட்டி பார்க்க மாட்டேங்குது. அதனால பசங்களுக்கு எல்லாம் எக்ஸாமு, ஸ்கூலு எல்லாம் திருப்பி ஜாயின் பண்ணணும்ல. ஆனா எல்லாரும் இந்த இதுவை கடக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போச்சுன்னா மத்தியானம் வரும் அப்படின்றதெல்லாம் எல்லாருமே கடக்குறாங்க. ஒய்? இது எனக்கு புரியல. ஆண்டவர் ஏன் இப்படி படைப்பை படைச்சு விட்டு இப்படி எல்லாரையும் அதுக்குள்ள சிக்க விட்டு வேடிக்கை பார்த்துன்னு தெரியல. குழந்தைய வளர்க்கறது இப்ப வளர்த்து முடிச்சு நம்மளதெல்லாம் கெடாவாயிடுச்சுங்க. சோ அதனால நமக்கு வந்து அது மறந்து போச்சு. அது மறந்து போனது வந்து இது மாதிரி ஆட்கள் நம்மளுக்கு நினைவுபடுத்துறாங்க. நான் எலினா, ரியான், ரோவன், ரியான் எல்லாரும் ஞாபகப்படுத்துறானுங்க. இதுதான்டா சர்க்கிள், இதுதான்டா சைக்கிள், இப்படிதான் போகணும், இப்படிதான் எல்லாருக்கும் போகும்ன்றது அப்பதான் தெரியுது. அப்பதான் நம்மளுக்கு ஞாபகம் வருது. ஓகே, முடிஞ்சதா? எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. எல்லாம் எடுத்துட்டு போய் கட கட கடன்னு வச்சு சாப்பிடுங்க. நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து வரேன். பழுத்துக்குமா? பழுத்துட்டாலும் எதை கேக்குது பேபிமா? இங்க பாருங்க, இது பழுத்துருக்குமா அப்படின்னு கேட்டது இந்த மாம்பழத்தை தான். இது பழுத்துட்டாலும் பழுக்கலைனாலும் என்ன டேஸ்ட் இருக்குமோ அதுதான் இருக்கும். ட்ரை பண்ணி பாப்போம். நீ அதை கிளறு. சரி, கீரை எனக்கு குத்துக்கிறியா? அதே மாதிரி மாம்பழம் நல்லா இருந்ததுன்னா எனக்கே குத்துருவியா? அது கொடுக்க மாட்டேன். பூச்சி அரிசி கீரை மட்டும் நீ சாப்பிடு அப்படின்ட்டு. என்னப்பா கிரிக்கெட்டுன்னு அறுத்து டிப்புடுக்குன்னு தூக்கி வாயில போட்டப்பா வர வாப்பா வாப்பா வாப்பா. என்னப்பா நீ மேக் ப்ராடக்ட் யூஸ் பண்ணா கூட உன் மூஞ்சில இவ்வளவு ஒரு பிரைட்னஸ் தெரியாதுப்பா எனக்கு தெரிஞ்சு. இப்ப என்னமா மின்னுக்குற தெரியுமா நீனு? தெரியாதனமா இந்த மாம்பழத்தை வாயில வச்சுட்டு நினைச்சாலே பிடிக்குது. ஏன் இந்த கடைக்காரங்க இப்படி இருக்கிறாங்க? அவங்கதான் மொட்டமான மாம்பழத்தை வாங்குறாங்கன்னா அதை வாங்கி நம்மளும் தின்னணும்னு சொல்லிட்டு வாங்கலாம். திருப்பி தூக்கி அவங்க மூஞ்சிலே அடிக்க வேண்டியது தானே. எடுத்துன்னு போங்கடா, வேணாம் அவங்க தோட்டத்து மாம்பழம் எனக்கு சொல்லுப்பா. இது ஃபர்ஸ்ட் ஆலிஸ்காவோட கீரை குழம்பு, ஓகேங்களா? இது நம்ம பேபிமாவோட கீரை தண்டு பொரியல். சிவப்பு கீரை வேற லெவல்ல இருக்குது. பீட்ரூட் இல்ல, தண்டு கீரை.
பீட்ரூட் நினைச்சு வேணாம்னு நினைச்சுக்கிறியா? பீட்ரூட் இல்லடா, அது கீரைடா. இது ஆலிஸ்காவோட குழம்பு. சூப்பரா இருக்கு. காலையில என்ன கிரிஞ்சு பண்ண? காலையில 2 அலாரம் அடிச்சதுடா. யார் ஆஃப் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. இல்ல காலையில 2 அலாரம் அடிச்சது. 2 அலாரத்தை யார் ஆஃப் பண்ணா? 2 அலாரம் தான் 7 மணிக்கு அடிச்சதா? 2 அலாரம் அடிச்சதே 7 மணிக்கு. 7 மணிக்கு ஒண்ணு வச்சிருந்தேன், 7:30க்கு ஒண்ணு வச்சிருந்தேன். 7 மணிக்கு அடிச்சது எனக்கு தெரியும், 7:30க்கு அடிச்சது எனக்கு தெரியாதுடா. அப்ப யாரும் சதி பண்ணி ஆஃப் பண்றீங்க? யாரும் ஆஃப் பண்ணல, அவங்க அக்கா தான் ஆஃப் பண்றா, வேற யாரும் இல்ல. அது எப்படி அடிச்சுனே இருக்கும். அது காலையில எழுந்துச்சு. ஆனா இவன் பேசினா நான் கேட்டேன். 7 மணிக்கு அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு கோயின்ட்டு ஏதோ பேசினான். அவங்க அக்கா அலாரம் வச்சு கரெக்டா அவ எழுந்துச்சு வந்து வீடியோ எடிட் பண்ணிட்டு அவங்க மோனாட்ட கேட்டேன் எத்தனை மணிக்கு குளிக்க போன்னு கேட்டேன். 8 மணிக்கு 7:30 மணிக்கு குளிச்சுக்கலான்னு சொல்லிட்டு உட்கார்ந்தா. அவ எழுந்துச்சு சீக்கிரம் எழுந்துச்சு வந்து வீடியோ எடிட் பண்ண உட்காந்துட்டா. வீடியோ எல்லாம் எடிட் பண்ணிட்டு பிள்ளைக்கு வந்து டைமே இல்ல. அது நிறைய அப்படி திரும்ப அலாரத்தை ஆஃப் பண்ணிடுச்சு. உன் அலாரத்தை நீ எங்க வைக்கிறேன்னே ஆரம்பிச்சு மாட்டேங்குது. தலைகா நீங்க அடியில தூக்கி வச்சுக்கின்னு. சரி சரி, சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க காலேஜ் போகாத கதையெல்லாம் இருக்கும். எப்படியா இருந்தாலும் ஊத்தி சாப்பிடாம ரிவ்யூ கொடுத்துருவாங்க. இதுதான் நீ சிக்கன் நல்லா போட்டு நல்லா வைக்கிறது, சாம்பார் சோறு முட்டை. இதுக்கு வந்து ரிவ்யூ கேட்கிற முன்னாலாம் அடிச்சு மாட்டே உடையணும். அது எத்தனை மணி தந்துருக்க டைம் காட்டு? 3:30 மணி. இந்த டைமுக்கு குத்துட்டு நீ இங்க ஏமாத்துது. லேட்டா குத்து நம்ம பசியில சாப்பிட்டுறோம். நல்லா இருக்கும்ல? ஏமாத்துறியாங்களா சொல்லு. கிடையாதுடா, கிடையாது. டைட்டில் அதான்ப்பா, பேபி அம்மாவுக்கு எங்களை ஏமாத்துறதே வேலை. அது ஏன்றது இந்த வீடியோக்குள்ள வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டோம்ப்பா. சரி ஓகே, சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு நல்லா திருப்தியா போய் தூங்குங்க. ஆமா ஆமா, சாப்பிட்ட உடனே நம்ம கைய கூட கழுவணும். அப்படியே தூங்கும். தள்ளுன்னு பெட்ட நோக்கி தள்ளிட்டே இருக்கும். அப்படி தூங்குறீங்களா? அப்பவும் தூங்குறோம். பாத்துக்கோ, நீ தூங்குற, அதுக்கு தான் சொல்றான். அது வந்து கடந்த ஒரு 20 வருஷமா. சரி, அதை பத்தி நம்ம பேச விருப்பம் இல்லை, எனக்கு விட்டுருங்க. ஓகே, நல்லா இருக்குல்ல? சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஐயா 12 மணிக்கு குத்து நல்லா இருக்கான்னு கேட்டு 3 மணிக்கு. சரி, நாளைக்கு 12 மணிக்கு குத்துட்டு கேக்குறேன்டா. நான் வீட்டுல இருக்க மாட்டேன். ஜாலியா சாப்பிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, as well as உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியம் என்னவென்றால் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.